ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025ல வெளியான மர்டர் பாத் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான மற்றும் தரமான கிரைம் த்ரில்லர் படங்க. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஷெய்லி அப்படின்ற பொண்ணு பர்சனல் டிப்ரெஷன் காரணமா டூர் போலாம் அப்படின்னு ஒரு குரூப்போட சேர்ந்து குரூப் டூர் வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. டூர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்புறதுக்காக பஸ்ல ஏறுறாங்க. இந்த ஷெய்லின்ற பொண்ணு மட்டும் வரவே இல்லைங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஷெய்லின்ற பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிருக்கா அப்படின்ட்டு. போலீஸ்காரங்க இது ஒரு மிஸ்ஸிங் கேஸா எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண தொடங்குறாங்க. ஆனா போக போக தான் தெரிய வருது இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸே கிடையாது அப்படின்ட்டு. இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர பல திடுக்கிடும் உண்மைகள் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை ஜெய்ப்பூர்ல நடக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. மசூத் அப்படின்ற ஒரு நபர் உயிருக்கு பயந்து ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காருங்க. அடியாட்கள்லாம் அவரை ரொம்ப வேகமா துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன தப்பு செஞ்சாரு, எதனால இவங்க எல்லாம் துரத்துறாங்க அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு சந்து புந்துக்குள்ள எல்லாம் பூந்து ஓடுறாரு. அங்க ஒரு மினி டோர் நின்னுக்கிட்டு இருக்குங்க. அந்த வண்டியில மூட்டைங்க எல்லாம் லோடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மூட்டைக்கு நடுவுல இவர் போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க. அந்த மினி டோர் டிரைவர் கிட்ட போயிட்டு இங்க யாராவது ஓடி வந்ததை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த மினி டோர் டிரைவரோட பேரு ஜெயேசுங்க. நான் ஜெயின்னு சொல்றேன். ஆக்சுவலா ஜெய்க்கு இவர் வந்து ஒளிஞ்சது தெரியும். தெரிஞ்சேதான் காப்பாத்தி இருக்காரு. அந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்றாங்க. அப்ப ஜெய் கேக்குறாரு என்ன பிரச்சனை, இவங்க எல்லாம் எதுக்கு அவங்கள துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த மசூத் சொல்றாரு, ஆக்சுவலா அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய டானோட சிஸ்டரை சைட் அடிச்சிருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த டான் பாத்தீங்கன்னா ஆட்களை எல்லாம் ஏவி விட்டுருக்காருங்க இவரை பொழக்கிறதுக்காக. அதனாலதான் அந்த ஆட்கள் என்ன துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அவர் ரொம்ப பெரிய ஆளா அப்படின்னு ஜெய் கேட்கிறாருங்க. அந்த நபரை பத்தி உனக்கு தெரியாதா, நீ எந்த ஊருக்காரன் அப்படின்னு கேட்க, அப்பதான் ஜெய் சொல்றாரு நான் ஒரு பெங்காலி அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். இப்போ இந்த மினி டோர்ல லோடு எடுத்துட்டு போற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காராம். பட் இந்த வேலையில இவருக்கு சுத்தமா சாட்டிஸ்பாக்சனே இல்லையா. அதனால ஜெய் மசூத் கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க, என்ன உதவி அப்படிங்கும் போது, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, வேற ஒரு வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு என்ன, ஒரு டிராவல் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டிராவல் கம்பெனில இங்கிலீஷ் பேசக்கூடிய கைட என்னோட ஓனர் தேடிக்கிட்டு இருக்காரு. உனக்கு இங்கிலீஷ் வருந்தானே அப்படின்னு கேட்க, வரும் அப்படின்னு ஜெய் சொல்றாரு. சரி நான் கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆபீஸ்க்கு ஜெய்யை கூட்டிட்டு போறாருங்க. மசூதோட ஓனர் கிட்ட ஜெய்யை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, மசூதோட ஓனரும் இன்டர்வியூ பண்றாரு. நீ எந்த ஊரு, எங்க இருந்து வர அப்படின்னு கேட்க, இவரும் பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் சொல்றாரு. அப்பதான் இவருக்கு பெங்காலியும் தெரியும் அப்படின்றத கேட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வெல்கம் டு ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லி நாளானில இருந்து உன்னோட வேலையை தொடங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. பேசிக்கா மல்டிபிள் லாங்குவேஜ் ஜெய்க்கு தெரியறதுனால ஈஸியா வேலை கிடைச்சிருச்சுங்க. ஜெய்யும் மசூதும் சேர்ந்து இந்த டூரிஸ்ட் கம்பெனிக்கு கீழே டூரிஸ்ட் கைடுங்களா வேலை பார்க்க போறாங்க. அங்க கட் பண்ணா மசூது ஒரு சின்ன டீ கடைக்கு ஜெய்யை கூட்டு போறாருங்க. அது ஒரு சின்ன டீ கடை தான், ஆனா டீ ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஜெய்யும் அந்த டீ கடைக்காரர் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாருங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனி ஓனர் கிட்ட இருந்து மசூதுக்கு கால் வருதுங்க. நாளைக்கு ஒரு குரூப் இங்க வராங்க, அந்த குரூப்புக்கு நீ தான் டிரைவரா இருக்க போற, உன் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தியே ஜெய், அவன் தான் கைடு பண்ண போறான் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்ட்டு மசூத் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த குரூப்பை மீட் பண்றாருங்க. பலதரப்பட்ட ஆட்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு கூடி குரூப் டூர் வந்திருக்காங்க. அந்த குரூப்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னா ரெண்டு பேருங்க. ஒரு பொண்ணோட பேரு இசபெல்லா, இன்னொரு பொண்ணோட பேரு ஷைலி. அடுத்த 7 நாளைக்கு நான் தான் அவங்க எல்லோருக்குமே டூரிஸ்ட் கைடா இருக்க போறேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு. இதுதான் ஜெய்க்கு ஃபர்ஸ்ட் நாளுங்க டூரிஸ்ட் கைடா. மசூத் கூடயே இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் இல்லாம ஹாப்பியா இந்த டூரிஸ்ட் கைடு வேலையை பாக்குறாருங்க. இந்த கெஸ்ட்டுங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுத்தி காட்டுறாரு, பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. வந்த கெஸ்ட்டுங்க எல்லாம் ஜெய்யை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. டூரிஸ்ட் கைடு அப்படின்னா சும்மா எக்ஸ்பிளனேஷனோட நிறுத்திக்குவாங்க. ஆனா இவர் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, எங்க எல்லாருமே என்டர்டெயின் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு ட்ரிப் முடிச்சிட்டு கெஸ்ட்டுங்க எல்லாம் தங்க வேண்டிய ஹோட்டலுக்கு அவங்கள எல்லாம் சேஃபா இவங்க கூட்டிட்டு வராங்க. அப்ப இந்த இசபெல்லா அப்படின்ற பொண்ணு மட்டும் ஜெய் கிட்ட வந்து, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு டூரிஸ்ட் கைடா மட்டும் இல்லாம எங்களை எல்லாம் ரொம்ப என்டர்டெயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ஜெய் சொல்றாரு. உங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா உள்ள போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து பேசிட்டு போனதை பார்த்து மசூத் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இசபெல்லா அந்த ஹோட்டலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஷைலியை மீட் பண்றாங்க. ஒருத்தர் பேசி இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ ஆகுறாங்க. அப்ப ஷைலி பாத்தீங்கன்னா என்னோட ரூமுக்கு வா, ட்ரிங்க் பண்ணிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஷைலியோட ரூமுக்கு வெளியில ஒரு வயசானவர் டோர் ஓபன் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. அவருக்கு உதவி தேவைப்படுது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கிட்ட போயிட்டு, நீங்க அன்லாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது என்னோட ரூம், உங்க கீ கொடுங்க அப்படின்னு சொல்லி கீயை வாங்கி பார்த்துட்டு, உங்களுடைய ரூம் தோ அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த வயசானவர் அந்த இடத்துல இருந்து போறாருங்க. அதுக்கப்புறம் ஷைலியும் இசபெல்லாவும் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஜெய்யும் மசூதும் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, இன்னைக்கு ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மசூத் கேக்குறாரு, நீயும் இந்த ஊருக்கு புதுசுதான், இங்க இருக்கக்கூடிய பழமையான கோட்டைகளை பத்தி எல்லாம் எப்படி தெரிஞ்சுப்ப, எப்படி கைடு பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, அதான் இன்டர்நெட் இருக்கே, இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்தோட ஹிஸ்டரியை ஃபுல்லா இன்டர்நெட்ல பார்த்து வச்சுப்பேன், அப்புறம் கைடு பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த மசூத் இருக்கிறார் இல்லையா, ஷைலியை பார்த்து அப்படியே லைட்டா சைட் அடிக்கிறாருங்க. இந்த மசூதுக்கு ஷைலி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. இப்போ பழமையான ஒரு கோட்டைக்கு போறாங்க. அந்த கோட்டையோட ஹிஸ்டரியை பத்தி எல்லாம் கெஸ்ட்டுங்களுக்கு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கைடுங்களை எல்லாம் சுத்தி பார்க்க
சொல்லிட்டு அந்த கோட்டைக்கு மேல நம்ம ஜெய் நின்னுக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு வந்த இசபெல்லா நம்ம ஜெய் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஹிந்தில பேசுறாங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இசபெல்லா சொல்றாங்க, நான் லண்டன்ல வாழ்ற பொண்ணா இருந்தாலும் இந்தியால பிறந்த பொண்ணு தான், எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்ற மாதிரி இசபெல்லா சொல்றாங்க. சரி மேடம் லஞ்ச் சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன மேடம் எல்லாம் கூப்பிடாத, இஷானு கூப்பிடு அப்படின்னு சொல்ல இவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. நான் லண்டன்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கு எந்த ஒரு ஸ்வீட் மெமரிஸுமே இல்ல, அதனால மெமரிஸை சேகரிக்கிறதுக்காக தான் இந்தியாவுக்கு டூர் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா உங்களுக்கு எங்களோட இந்தியா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்தியா என்னோடதும் கூட அப்படின்ற மாதிரி இசபெல்லா சொல்றாங்க. ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சதுன்னா இந்தியாவை நல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியா உங்களுக்கு கம்பெனி கிடைச்சதா அப்படின்னு கேட்க இசபெல்லா அப்படி ஸ்மைல் பண்றாங்க. நாளைக்கு காலையில நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 8 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு இசபெல்லா சொல்றாங்க. நாளைக்கு காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜெய் கிளம்பிடுறாரு. சொன்ன மாதிரியே இசபெல்லா அடுத்த நாள் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ரெடி ஆயிடுறாங்க. ஜெய் 2 சைக்கிள் எடுத்துட்டு போறாருங்க. இந்த சைக்கிள்ல இந்த ஏரியா எல்லாம் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மசூத் ஜெய்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா ஒரு டீ கடைக்காரரு, அந்த டீ கடைக்காரர் கிட்ட நம்ம இசபெல்லாவை கூட்டிட்டு போயிட்டு இங்க டீ ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடை தாத்தாவை இசபெல்லாக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. ஜெய் சொல்றாரு லோக்கல்ல ஒரு சின்ன வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காராம், கூடி சீக்கிரம் பெரிய வீட்டுக்கு போகணும்னு எனக்கும் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா முடியும் அப்படின்ற மாதிரி இசபெல்லா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி பாத்தீங்கன்னா பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த ஹோட்டல்ல. ஜெய்யும் மசூதும் தண்ணிக்குள்ள காலை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப மசூத் உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜெய் சொல்றாரு எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுது, ஏன்னா இசபெல்லா என்னோட டைப் கிடையாது அப்படிங்கும்போது, என்னடா டைப் அது இதுன்னு பேசிட்டு இருக்க, என்ன எடுத்துக்கோ எனக்கு ஷைலியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. காலையில இருந்து அவளை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என் மனசுல இருக்கக்கூடிய காதல அவகிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், ஆனா சான்ஸே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்ட்டு ஜெய் அப்படியே மசூதை பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ஒரு டேபிள்ல இசபெல்லாவும் ஷெய்லியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஷெய்லி பாத்தீங்கன்னா அவங்களோட கதையை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷெய்லி பாத்தீங்கன்னா யாஸ் அப்படின்ற ஒரு சிங்கரை காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேர்த்தோட காதல் கதை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. சனா அப்படின்ற ஒரு பொண்ணு இவங்களுக்கு இடையில வர வரைக்கும் சனா அப்படின்ற பொண்ணு அவனோட லைஃபுக்குள்ள வந்து எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. கடுப்பான நானு அந்த சனாவை அடிச்சிட்டேன், அதுல கடுப்பான யாஸ் என்ன துரத்தி விட்டுட்டான், ரொம்ப மனமுடிஞ்சு போய் டிப்ரெஷன்ல தான் சரி ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்புக்கு வந்ததா ஷெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதையை கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த வழியா நம்ம ஜெய் கிராஸ் ஆகுறாரு. ஜெய் மசூத் வாங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மசூத் ஷெய்லி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நானும் பாட்டெல்லாம் நல்லா பாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஊர்ல பஞ்சாயத்துல வச்சு பாட்டெல்லாம் பாடும்போது சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இவரை ரொம்ப பிடிக்குமா, பொண்ணுங்க எல்லாம் விழுந்துருவாங்களாம், அந்த அளவுக்கு பாடுவாராம். நீ எப்படி பாட்டு கத்துக்கிட்ட உங்க அப்பா கிட்டயா அப்படின்னு ஷெய்லி கேக்குறாங்க. எங்க அப்பா கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணதில்ல, என்னோட அம்மா தான் என்ன வளர்த்தாங்க, என்னோட சூழ்நிலையின் காரணமா நான் டிரைவர் ஆயிட்டேன், ஆனா எனக்கு கொஞ்ச நாள்ல ப்ரொமோஷன் கிடைச்சு இந்த டிராவல் கம்பெனிக்கு மேனேஜர் ஆக போறேன். ஆக்சுவலா உங்களை கூட்டிட்டு போகக்கூடிய டிரைவர் வந்து ஸ்ட்ரைக் பண்றதுக்காக போயிட்டாரு, சோ ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்காங்க சேஃபா போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன டிரைவரா அசைன் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு இவர் சொல்றாருங்க. நானும் ஒரு ரெஸ்பெக்டடான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இவர் ரெஸ்பெக்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதே சமயம் எல்லாருமே குடிச்சிருக்காங்க. அப்ப ஷெய்லி பாத்தீங்கன்னா காம் டவுன் மிஸ்டர், மேனேஜர்ல இருந்து டிரைவரா மாறின மசூத் அவர்களே அப்படின்னு சொல்ல மசூதோட மூஞ்சியே மாறுதுங்க. ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வரணும், ஒருத்தங்க கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அதை வாங்க கூடாது அப்படின்னு சொல்ல மசூதுக்கு சங்கட்டமா போயிருதுங்க. ஷெய்லி மசூத கலாய்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இவர் மறுபடியும் ஷெய்லி கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. ஷெய்லி மேடம் உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் பிரைவேட்டா பாடணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக நான் பாடுற பாட்டை கேட்பீங்களா அப்படின்னு கேட்க ஷெய்லி காண்டாகிறாங்க. இதை ஜெய் பார்த்து புரிஞ்சுக்கிறாரு, இவன் குடிச்சிருக்கான் அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கான், நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, இல்லடா நான் மட்டும் பாடி காட்டினா அவ கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருவா அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மசூதை கூட்டிட்டு வந்துடுறாருங்க. ஆல்ரெடி இந்த ஷெய்லி டிப்ரெஷன்ல தான் டூருக்கு வந்திருக்காங்க, இவன் வேற நமக்கு பாட்டு பாடுறேன்னு தொல்லை பண்றானே அப்படின்னு ஷெய்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இசபெல்லாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர ஆரம்பத்துல ஒரு வயசானவரை பார்த்தோம் இல்லையா, அவரு கூட ரூம் கதவை திறக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தாரு. அவரு வந்து ஷெய்லி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பத்திலேயே உங்க பேர் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க இவங்க ஷெய்லி அப்படின்றாங்க. என் பேரு யாஸ் அப்படின்னு சொல்ல, யாஸா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமா யாஸ் ஜலான், உங்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் நான் ஸ்டே பண்ணிருக்கேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ஷெய்லி சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல அந்த ஆள் தொல்லை கொடுக்குறாரு. பலாருன்னு ஷெய்லி ஒரு அரை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷெய்லி நல்லா குடிச்சிட்டு ஃபுல் போதையிலேயே அவங்க ரூமுக்கு போலாம் அப்படின்ட்டு தட்டு தடுமாறி ரூம் கிட்ட போறாங்க. ரூம் டோரையும் ஓபன் பண்ணி உள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த வயசானவர் அந்த இடத்துக்கு வராருங்க. ஷெய்லியோட ரூமுக்கு வெளியில நின்று தவறான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறாருங்க. இன்னைக்கு ராத்திரி ஜெய் இதே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இசபெல்லா பாத்தீங்கன்னா ஒரு வைன் பாட்டில் எடுத்துட்டு ஜெய்யை பாக்குறதுக்காக வராங்க. ரூம்குள்ள நுழைஞ்சு ஜெய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெய் வைன் எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஜெய்யோட வாய்க்குள்ளேயே வைனை ஊத்தி விடுவாங்க. இசபெல்லாக்கு ஜெய்யை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல, அதனால பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் இவங்க 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெய் பால்கனில நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அடுத்த நாள் காலையில வெளியில போறதுக்காக கெஸ்ட்டுங்களை எல்லாம் பஸ்ல ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ இவர் கையில ரெஜிஸ்டர் வச்சிருப்பாருங்க, எல்லா கெஸ்ட்டுங்களும் வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு. அப்படி செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துருவாங்க. ஆனா இந்த ஷெய்லி மட்டும்
மட்டும் வந்திருக்க மாட்டா. அப்போ பஸ் டிரைவரா இருக்கக்கூடிய மசூத் கிட்ட ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுடா, ஷெய்லி வரவே இல்லை அப்படின்னு சொல்ல சரின்னு மசூத் கேட்டுப்பாரு. மசூதுக்கு வேர்த்து ஊத்துங்க. அவரோட நடவடிக்கையில ஏதோ ஒரு பதட்டம் தெரியுங்க. அதுக்கப்புறம் இசபெல்லா கிட்ட உங்க ஃப்ரெண்ட் ஷெய்லி எங்க அப்படின்னு கேட்கும்போது அவளை காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அவங்க மட்டும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்யும் இசபெல்லாவும் நேரா ஷெய்லி தங்கி இருந்த அந்த ரூம் கிட்ட போறாங்க. அங்க போய் பார்த்தா ரூம் லாக்ல இருக்கு. ரிசப்ஷன்ல போய் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு லிஃப்ட்ல கீழே இறங்கி வரும்போது ஒரு அங்கிள் ஆண்டியை இசபெல்லா மீட் பண்றாங்க. அந்த அங்கிள் ஆண்டி பாத்தீங்கன்னா இசபெல்லாக்கு தெரிஞ்சவங்க தான். நீ எங்காவது வெளியில போகணும் அப்படின்னா பைக்ல எல்லாம் போகாதமா, வீட்ல கார் இருக்கு, நீ எப்ப வேணாலும் கார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி அங்கிள் இப்போ நான் கொஞ்சம் ரஷ்ல இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ரிசப்ஷனுக்கு போறாங்க. ரிசப்ஷன்ல போயிட்டு விசாரணை பண்ணும்போது ஹோட்டல் மேனேஜர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்ப ஜெய் இசபெல்லா கிட்ட கேக்குறாரு, நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த அப்படின்ட்டு, கிண்டல் பண்ணாத அப்படின்ற மாதிரி இசபெல்லா சொல்றாங்க. ஆக்சுவலா நேத்து ராத்திரி இவங்க 2 பேரும் ஒன்னா தானே இருந்தாங்க. இப்போ ஹோட்டல் மேனேஜர் வந்துட்டாருங்க. அவர்கிட்ட ஷெய்லியை பத்தி விசாரணை பண்ணும்போது அப்பதான் ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனே தெரிய வருதுங்க. ஷெய்லியோட ரூம் டோர் லாக் பண்ணப்பட்டு அவங்களோட மாஸ்டர் கீ வந்து இந்த ஹோட்டலோட பேக் சைடுல கடந்திருக்குதுங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஷெய்லி வந்து அந்த ரூம்குள்ள இல்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்க டூரிஸ்ட் கம்பெனி ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சார் நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் டூரிஸ்ட் கம்பெனியோட ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொல்றாருங்க. இவங்க கூட குரூப் டூர் வந்த ஷெய்லி அப்படின்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிருக்கா அப்படின்றது தெரிய வருது. உடனடியா போலீஸ் டீம் அந்த ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. ஷெய்லி தங்கி இருந்த அந்த ரூம் ஓபன் பண்ண சொல்றாங்க. ஓபன் பண்ணி அந்த ரூம் ஆய்வு செய்யறாங்க. அப்படி இன்ஸ்பெக்டர் அந்த ரூம் ஆய்வு செய்யும் போது அங்க பிளட் ஸ்டெயின் இருக்கிறத கவனிக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜெய் இசபெல்லா கிட்ட கேக்குறாருங்க, நேத்து ராத்திரி ஷெய்லி அவர் ரூம்குள்ள போனதை நீ பாத்தியா அப்படின்ட்டு. அப்ப இசபெல்லா அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வயசானவரை பார்த்துட்டு நம்ம ஜெய் கிட்ட சிக்னல் கொடுக்குறாங்க. இந்த ஷெய்லிக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த அந்த வயசானவர் மேல இசபெல்லா சந்தேகப்படுறாங்க போல. அங்க கட் பண்ணா போலீஸ்காரங்க இந்த ஷெய்லி ரூம்ல இருக்கக்கூடிய கபோர்டு ஓபன் பண்றாங்க. ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குதுங்க. ஆனா அந்த ரூம்குள்ள ஒரே ஒரு சின்ன சூட்கேஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த சின்ன சூட்கேஸ்ல இவ்ளோ துணிகளை எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேத்து ராத்திரி இந்த ரூம்குள்ள என்னவோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாருங்க. வெளியில வந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை கவனிக்கிறாரு. ஃபுட்டேஜஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஹோட்டல் மேனேஜர் கூட்டிட்டு போறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த டூரிஸ்ட் கம்பெனியோட ஓனர் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. நம்ம ஜெய் கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த ஷெய்லி அப்படின்ற பொண்ணு எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. இந்த வழக்குல எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கல. ஆனா எங்களுக்கு ஒருத்தங்க மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை நம்ம ஜெய் கை காட்டுறாருங்க. இப்போ போலீஸ்காரங்க அந்த சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்குறாங்க. ராத்திரி ஃபுல் போதையில பார்த்தீங்கன்னா ஷெய்லி தடுமாறி அவங்களோட ரூம்குள்ள நுழைஞ்சது பதிவாயிருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் பதிவாயிருக்குதுங்க. அதை பார்த்து போலீஸ்காரங்க செம்ம காண்டாவறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் யாருமே வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே விசாரணை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்ல ஷெய்லி கூட க்ளோஸா இருந்தது யாரு அப்படின்னு கேட்க இசபெல்லா கை தூக்குறாங்க. நான் தான் க்ளோஸா இருந்தேன் அப்படின்ட்டு. ஷெய்லி ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்தாங்களா, அந்த பையன் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளத்தை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தானா. ஸோ இவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிருந்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த ட்ரிப்பை சூஸ் பண்ணி வந்ததா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா ஷெய்லியோட பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு யாஷ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இசபெல்லா சொல்றாங்க. நீங்களா எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இசபெல்லா லண்டன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள நுழையறாருங்க. இந்த ஷெய்லியோட விஷயத்துல ஒரு லீடு கிடைக்கிற வரைக்கும் யாருமே இங்க இருந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராவல் கம்பெனி ஓனரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு போலீஸ்காரங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. டிராவல் கம்பெனி ஓனர் சொல்றாரு, இது வரைக்கும் என்னோட கம்பெனில இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்தது இல்லைங்க அப்படின்ட்டு. இன்ஸ்பெக்டர் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா ஜெய்யும் இசபெல்லாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க. இந்த ட்ரிப்போட லாஸ்ட் டே இது ஒரு மாதிரி மெமரபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு இசபெல்லா சொல்றாங்க. இசபெல்லா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா ஜெய் ஒரு மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் இல்லைன்னு ஜெய் சொல்லுவாரு. உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு தானே, நம்ம வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்கும்போது எப்படி போறது அப்படின்னு கேட்க, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இசபெல்லா அவங்க அங்கிள் ஆண்டியை மீட் பண்ணி எனக்கு கார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவங்களும் கார் கீயை கொடுக்க அந்த கார் கீயை கொண்டாந்து ஜெய் கிட்ட கொடுத்து நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியில போலான்னு பிளான் பண்றாங்க. போலீஸ்காரங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஷெய்லி ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த விஷயம் வேற எந்த விஷயமும் கிடையாது. அந்த வயசானவர் அந்த ஷெய்லியோட ரூமுக்கு முன்னாடி நின்று அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாருங்க. அது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். போலீஸ்காரங்க அந்த வயசானவரை கூட்டிட்டு போயிட்டு இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பண்ணிட்டு இருந்த நீ அப்படின்ற மாதிரி மிரட்ட, சார் நான் குடிச்சிருந்தேன் அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், மத்தபடி நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஷெய்லி கூட நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணியும் ஷெய்லி எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோமா தான் பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அவங்க வந்துட்டு கோமா பிஹேவ் பண்றாங்க அப்படின்றதுக்காக அவ எப்ப தனியா இருப்பான்னு பார்த்து அவளை தூக்கி இருக்க அப்படித்தானே அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார், எனக்கு திருமணமாயி 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ எப்படியா இந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த வயசானவர் சொல்றாரு, இவரு பிசினஸ் ட்ரிப்புக்காக இந்த ஊருக்கு வந்தாராம். கரெக்டா வீக்கெண்ட் ஆயிடுச்சு, சரி வீக்கெண்ட் அப்படியே இவங்க கூட டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் டூர்ல ஜாயின் பண்ணதா சொல்றாருங்க. இப்ப ஸ்டேஷன்ல
ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட போய் மானிட்டரை செக் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஷெய்லியோட ரூமுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால ஒரு 40 நிமிஷம் ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுதுங்க. அதாவது அதிகாலை 3:10 மணி வரைக்கும் சிசிடிவி கேமரா கரெக்டா ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்திருக்குதுங்க. அந்த 3:10க்கு அப்புறம் டக்குன்னு 3:52 இருந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. அது கிடைப்பட்ட 40 நிமிஷம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றத அந்த ஆபீசர் கண்டுபிடிக்கிறாங்க. அது கிடைப்பட்ட டைம்ல வேற சிசிடிவி கேமரால ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது படிக்கட்டு வழியா ஒரு நபர் ஒரு பெரிய லக்கேஜை இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குதுங்க. அந்த நபர் யாரு அப்படின்னு போலீஸ்க்கு தெரியல. ஆனா அங்கதான் அந்த டிராவல் கம்பெனியோட ஓனர் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் இந்த ஃபுட்டேஜ் பாருங்களேன், இந்த ஃபுட்டேஜ்ல பேக்கை இழுக்க முடியாம இழுத்துட்டு போறாரு, இவர் அடையாளம் தெரியுதான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அந்த டிராவல் கம்பெனி ஓனரு அட இது என் மேனேஜரு பேரு மசூது அப்படின்னு சொல்ல மசூது கையும் களவுமா மாட்டிக்கிறாருங்க. நமக்கு காலையிலேயே சந்தேகம் வந்தது பாத்தீங்களா, காலையில ஷெய்லி இன்னும் பஸ்ஸுக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது மசூதுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே வேர்த்து ஊத்தி பதட்டமா இருந்தார் இல்லையா, அப்பவே நமக்கு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் இங்க உறுதியாகுதுங்க. இவர் ஏதோ ஒன்று பண்ணி இருக்கிறாரு. இப்ப ஜெய்யும் இசபெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு வந்திருப்பாங்க. இசபெல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜெய் எதுவுமே பேச மாட்டாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஜெய் சொல்லுவாரு, ஆக்சுவலா காலையில ஷெய்லியை காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த மூமெண்ட்ல இருந்து என் ஃப்ரெண்டு மசூத காணோம், அவன் எங்க போனா என்னானு தெரியல, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போதும் அவன் ஹோட்டல்ல இல்ல, அதுதான் என்னன்னு புரியாம நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜெய் சொல்றாருங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த டிராவல் கம்பெனி ஓனர் கிட்ட இன்னைக்கு மசூதுக்கு வேற ஏதாவது டியூட்டி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே, அவன் இன்னைக்கு டியூட்டிக்கு வந்திருந்தானே அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நாங்க ஹோட்டல்ல விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மசூதை நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. டிராவல் கம்பெனி ஓனர் சொல்றாரு, எங்க வண்டியை தான் எடுத்துட்டு போயிருப்பான், எங்க போனா அப்படின்றத நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாருக்கு போன நம்ம ஜெய்யும் இசபெல்லாவும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. டிராவல் கம்பெனி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி நம்பரை யாராவது ஓட்டிட்டு வரதை நீங்க பாத்தீங்கன்னா உடனடியா நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு உடனடியா செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மசூது ஒரு டூரிஸ்ட் வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராருங்க. போலீஸ்காரங்க செக் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாக்குறாருங்க. போலீஸ்காரங்க இதை பார்த்துட்டாங்க. உடனடியா இந்த வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா சேஸ் நடக்குது. கரெக்டா இன்ஸ்பெக்டரும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இந்த மசூதை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. இப்ப போலீஸ் வண்டிக்குள்ள மசூத் இருக்கிறாரு. சார் சார் நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ஜெய்யும் இசபெல்லாவும் ராத்திரி நேரம் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. நான் போன் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா பட்டுன்னு ஜெய்யோட போனை எடுக்க இவர் ஸ்டேரிங்க திருப்புறாருங்க. அந்த வழியா போயிட்டு இருந்த யாரோ ஒருத்தர் மேல இவர் இடிச்சிடுறாரு. இடிச்ச வேகத்துக்கு அந்த நபர் அங்க இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள விழுந்துடுறாருங்க. கரண்ட் போன இசபெல்லா வண்டியை நிப்பாட்டு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாரு நம்ம 2 பேருமே குடிச்சிருக்கோம், இந்த டைம்ல நம்ம அந்த இடத்துல போய் நின்னோம்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துரும், யாரும் பார்க்கவே இல்ல, அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஜெய் ரொம்ப வேகமா கார் ஓட்டிட்டு போயிடுறாருங்க. இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மசூத் பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜெய் தான், அதனால நான் ஜெய் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டூரிஸ்ட் கைடா இருக்கிறானே அவனா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு மசூத் சொல்றாருங்க. இப்போ ஷெய்லியோட பேரண்ட்ஸ் டெல்லியில தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க உடனடியா ஷெய்லியோட பேரண்ட்ஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஷெய்லியை பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷெய்லி கொஞ்சம் வாரங்களாவே ரொம்ப டிஸ்டர்படா இருந்தா, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்ல கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல அவளுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால டிஸ்டர்படா இருந்தா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஜெனரலாவே நாங்க ஷெய்லியோட பர்சனல் விஷயத்துல தான் தலையிட மாட்டோம், அவ எதுவும் எங்க கிட்ட ஷேரும் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஷெய்லியோட பேரண்ட்ஸ்க்கு தான் பெத்த பொண்ணை பத்தி கூட எதுவுமே தெரிய மாட்டேதுங்க. ஷெய்லிக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது பையன் கூட எப்ப பார்த்தாலும் போன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத மட்டும் நாங்க கவனிச்சோம் அப்படிங்கும்போது அந்த பையன் யாரு பாய் ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு கரெக்டா தெரியல, பட் அந்த பையனோட பேரு யாஷ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி ஷெய்லி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்க ஐடி கம்பெனி அப்படின்றாங்க. கம்பெனியோட நேம் அப்படின்னு கேட்கும்போது அது தெரியாது அப்படின்றாங்க. என்னடா இந்த பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசனை பண்றாரு. அப்ப ஷெய்லியோட அம்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஷெய்லி எங்க கிட்ட நார்மலா எல்லாம் பேச மாட்டா, ஏதாவது கேட்டோம்னா சண்டைக்கு வருவா, அது மட்டும் இல்லாம ஷெய்லி ஒரு வேலையில எல்லாம் உருப்படியா இருந்ததே கிடையாது, சும்மா சும்மா ஜாபை மாத்திக்கிட்டே இருப்பா, அதனாலதான் அவ இப்ப பிரசன்ட்ல எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷெய்லியோட பேரண்ட்ஸ் அமுச்சு வச்சிடறாங்க. நேத்து ராத்திரி ஜெய்யும் இசபெல்லாவும் ஒன்னா டிரைவ் பண்ணிட்டு திரும்பவும் அவங்களோட ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில இசபெல்லா கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஜெய்ய காணுங்க. ஜெய் எங்க போனாருன்னே தெரியல, பட் அந்த ரூமுக்குள்ள அவரோட சாவி ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு போயிட்டாருங்க. அந்த சாவியை பாத்தீங்கன்னா இசபெல்லா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப கஸ்டடியில இருக்கக்கூடிய மசூதை போட்டு பொலவலன்னு பொளக்குறாங்க. நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னா எதுக்குடா எங்களை பார்த்து பயந்து ஓடுன, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மசூது சில விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நேத்து ராத்திரி இந்த மசூது பாத்தீங்கன்னா ஷெய்லியை பாக்குறதுக்காக போயிருந்திருக்காரு. இவரு ஷெய்லியை பாக்குறதுக்காக போன விஷயம் யாருக்குமே தெரியாது. ஈவினிங் அந்த பார்ட்டி நடக்கும்போது சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஷெய்லியே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தனிப்பட்ட முறையில போய் பாடி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஷெய்லியோட ரூம்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், அப்பவே கேட்டிருக்கணும், ஆனா ஜெய் என்ன அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பரவாயில்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த மசூத் பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காதல வெளிப்படுத்துறாருங்க. ஆனா ஷெய்லி பாத்தீங்கன்னா இந்த மசூத அசிங்கமா பேசி வெளியில போ அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் நீ எல்லாம் என்கிட்ட வந்து லவ் சொல்றியா அப்படின்னு சொல்லி இந்த மசூதோட ஃபேமிலி பத்தி எல்லாம் இவங்க கெட்ட வார்த்தையில பேசிடுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மசூதுக்கு செம்ம காண்டாகுது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி கேள்வி கேட்கிறாருங்க. அப்படிதான்டா பேசுவ, என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஷெய்லி கண்டமேனிக்கு கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அடுப்பான மசூத் இந்த ஷெய்லி அடிச்சிடுறாருங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தாண்டி காதல சொல்ல வந்த, அதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு மூஞ்சிலே காரி துப்பி மறுபடியும் திட்டுறாங்க. ஆல்ரெடி குடிச்சு ஒரு போதையில தான் இருக்கிறாரு. இவங்க பேசுற பேச்சு இவரோட ஈகோவை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருதுங்க. இந்த ஷெய்லியை பிடிச்சி அடி நடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கழுத்தை நெரிச்சிடுறாருங்க. ஷெய்லி செத்தே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க உட்காந்துட்டு அழுவுறாரு, அவசரப்பட்டு ஒரு மர்டர் பண்ணிட்டமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷெய்லியோட ரூம் டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றாருங்க. ஷெய்லியோட ரூம்குள்ள ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கும். அந்த சூட்கேஸ்க்குள்ள ஷெய்லியோட டெட் பாடியை வச்சு இங்க இருந்து எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு பிளான் பண்றாரு. ஷெய்லியோட பேக்குக்குள்ள ஃபுல்லா ட்ரெஸ்ஸா இருக்குங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்டுக்குள்ள லோடு பண்ணிட்டு ஷெய்லியோட டெட் பாடியை தூக்கி அந்த சூட்கேஸ்ல வச்சு இழுத்துட்டு போயிருந்திருக்காரு. இந்த கதையை கேட்ட இன்ஸ்பெக்டர் மசூதோட அடிப்பட்ட காலை போட்டு மிதிக்கிறாருங்க. இவர் பயங்கரமா கத்துறாரு, சார் நான் கொல்லணும்னு அவளை கொல்ல கிடையாது, ஆக்சிடென்டலா இந்த கொலை நடந்துருச்சு, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் ஜெய் தான் சொல்லிட்டு இருந்தியே, இந்த கதையில எங்க இருந்து ஜெய் வந்தான் அப்படின்னு கேட்க, மறுபடியும் இந்த மசூத் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. மசூத் சூட்கேஸ்க்குள்ள இந்த ஷெய்லியோட டெட் பாடியை வச்சு இழுத்துட்டு வரத நம்ம ஜெய் பாத்துட்டாருங்க. நடுராத்திரி இசபெல்லா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பால்கனில நின்னுட்டு இருந்திருப்பாரு. சோ அந்த டைம்ல இவர் சூட்கேஸ்ல வச்சு இழுத்துட்டு போறத இவர் பாத்துட்டாருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவரு எல்லா விஷயத்தையுமே சொல்லி அழுவ ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஷெய்லியோட பாடியை பார்த்துட்டு என்னடா முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க, ஷெய்லியை உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லி மசூத் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஜெய் மசூதை மிரட்டி துரத்தி விட்டுட்டு ஷெய்லியோட பாடியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. கரெக்டா அந்த வழியா வந்த இந்த டீ கடைக்கார தாத்தா இருக்கிறார் இல்லையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எங்களோட கெஸ்ட், அடிபட்டுருச்சு, இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் அப்படிங்கும்போது நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மசூத் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு பணம் கொடுத்து சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் ரூம்குள்ள போயிட்டு இவர் ஷெய்லியோட ரூம்குள்ள போனதுல இருந்து ஷெய்லியோட டெட் பாடியை அந்த சூட்கேஸ்ல வச்சு வெளியே எடுத்துட்டு வந்த வரைக்கும் ஃபுட்டேஜை டெலிட் பண்ணி விட்டுட்டாருங்க. ஆனா 40 நிமிஷம் ஃபுட்டேஜ் கட் ஆயிருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச போலீஸ்காரங்க வேற ஒரு ஆங்கிள் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா செக் பண்ணதன் மூலமா இவர் வசமா மாட்டிக்கிட்டாரு. இந்த ஜெய் ஷெய்லியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா கண்டிப்பா போலீஸ்ல ரிப்போர்ட் ஆயிருந்திருக்கும், கரெக்டா? ஆனா அந்த மாதிரி எதுவுமே ரிப்போர்ட் ஆக கிடையாது. இந்த ஜெய் அப்படின்றவன் யாரு, இந்த ஜெய் எப்படி இந்த கம்பெனிக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லி மசூத் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்க, இந்த ஜெய் வந்து ஜெய்ப்பூருக்கு புதுசு சார், அவன் பங்களாதேஷ்காரன், இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்ததா என்கிட்ட சொன்னான், இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை பிடிக்கல, அதனால எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு என்கிட்ட உதவி கேட்டான், அப்படிதான் இந்த டூரிஸ்ட் கைடு வேலையை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு இந்த மசூத் சொல்றாருங்க. ஆக்சுவலா இந்த ஜெய் இப்ப மிஸ் ஆயிட்டாருங்க. மசூத் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஜெய் எஸ்கேப் ஆயிட்டாரு. மசூத் ஜெய்யை பத்தி பல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணார் இல்லையா, அது எல்லாமே ஃபேக் அப்படின்றது தெரிய வருதுங்க. சரி, இதுக்கு முன்னாடி இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தான்னு சொன்னல, அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹில் வியூ அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்ததா தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு இந்த மசூத் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம இசபெல்லா இருக்காங்க இல்லையா, இசபெல்லா இந்த ஜெய்க்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல நான் இங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஜெய் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகும்போது அவருடைய சாவி நம்ம இசபெல்லாவோட ரூம்குள்ள தான் இருந்திருக்கும். அந்த சாவி எடுத்துட்டு அவன் சொன்ன லொகேஷன்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இசபெல்லா போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட எல்லாம் வழி கேட்டு எப்படியோ இந்த ஜெய் தங்கி இருந்த அந்த ரூமை சென்றடைஞ்சிடறாங்க. இந்த சாவி செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா பூட்டும் அன்லாக் ஆகுதுங்க. ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா நம்ம இசபெல்லாக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த ரூம்குள்ள தான் இந்த ஷெய்லியோட டெட் பாடி இருக்கு. பக்கத்திலேயே நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உடனடியா இசபெல்லா இந்த விஷயத்தை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. போலீஸ்காரங்க ஆய்வு செஞ்சதுல அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி அழுகி போகாம இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் தான். போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஷெய்லி இறந்து போயிட்டாங்க. ஷெய்லியை கொலை பண்ணது மசூத் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா ஷெய்லியோட டெட் பாடியை எதற்காக ஜெய் அந்த ரூம்குள்ள கொண்டு போய் வச்சிருந்தான், எதற்காக இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பக்கத்திலேயே வச்சிருந்தான் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஜெய்கோட க்ளோஸா இருக்கிறது அப்படின்னா ரெண்டே பேரு, ஒன்னு மசூத், இன்னொன்னு இசபெல்லா. மசூத் கிட்ட என்ன இன்ஃபர்மேஷனை கறக்க முடியுமோ கறந்தாச்சு. அடுத்து இசபெல்லா உட்கார வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இசபெல்லாவே பயங்கர அதிர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இசபெல்லா ஜெய்யை காதலிச்சாங்க. சரி, ஜெய் உங்க கூட பழகும் போது அவனோட நடவடிக்கை எல்லாம் எந்த மாதிரி இருந்து அப்படின்னு கேட்கும்போது நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஜெய்யோட நடவடிக்கைகள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது இசபெல்லா சொல்றாங்க, அதாவது பார்ட்டில நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி ஷெய்லி செம்ம காண்டாகும் போது கூட அதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை வராம இந்த ஜெய் தான் வந்து தடுத்தான். அடுத்த நாள் காலையில ஷெய்லி காணோம் அப்படின்னு அவன் தான் இனிஷியேட் எடுத்து தேடவே ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரங்க இந்த மசூத் சொன்ன எல்லா விஷயத்தையுமே இசபெல்லா கிட்ட சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து பிளான் பண்ணி இதை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு ஆங்கிள் இசபெல்லா கிட்ட கேள்வி கேட்க, இசபெல்லா
இசபெல்லா டென்ஷன் ஆகுறாங்க. லண்டனுக்கு போக வேண்டியவளை புடிச்சு உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க சார், நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இசபெல்லா கேள்வி கேட்க, அப்ப கரெக்டா அங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. லேக்ல ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் இசபெல்லா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஜெய்யும் இசபெல்லாவும் கார்ல வரும்போது ஜெய் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண நபர் தான் லேக்ல விழுந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு இசபெல்லாக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப கிரைம் சீனுக்கு போலீஸ்காரங்க வராங்க. அந்த லேக்ல இருக்கக்கூடிய டெட் பாடியை எடுக்கிறாங்க. பார்த்தா இறந்து போனவர் ஒரு வயசானவருங்க. அவரை பார்த்த உடனே நம்ம இசபெல்லா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இறந்தவர் வேற யாரும் கிடையாது, அந்த டீ கடை தாத்தா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இசபெல்லா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க, நேற்று ராத்திரி கார்ல வரும்போது நாங்க ஒரு ஆக்சிடென்ட்டுக்குள்ள ஆனோம். அப்ப ஜெய் வந்து நம்ம குடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டாம ஓட்டிட்டு வந்துட்டான். ஜெய் ஓட்டிட்டு வந்த கார்ல அடிபட்டு இறந்தவர் தான் இவரு அப்படின்ற மாதிரி சொல்ல, மசூதோட விருசன்ல இந்த டீ கடைக்காரர் வந்து ஷைலியோட டெட் பாடியை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றதுக்கு ஜெய்க்கு உதவுனாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த டீ கடைக்காரர் லேக்ல விழுந்து இறந்து போயிருக்கிறாருனா இது ஆக்சிடென்ட்னால இவர் இறந்து போன மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ பிளான் பண்ணி இவரை கொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசனை பண்றாரு. இசபெல்லா பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட எதுவுமே மறைக்கல, எல்லாத்தையுமே ஓப்பனா பட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இசபெல்லாவை இன்ஸ்பெக்டர் ஹோட்டல்ல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு சில சமயங்கள்ல மறைக்கிற உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக நாங்க ஒரு சில பாடி லாங்குவேஜ்ல பேசுவோம், அந்த மாதிரி தான் உங்ககிட்ட பேசிட்டோம், சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சார் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இசபெல்லா அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. உங்க ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகும்போது கரெக்டா ஒரு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா இந்த ஜெய் கிட்ட இருந்துங்க. உடனடியா இசபெல்லா இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு, சார் ஜெய் எனக்கு கால் பண்றான், நான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களே கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு விட்டுறாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம இசபெல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெய் கேட்கிறாரு, நீ எங்க இருக்க அப்படின்ட்டு. நான் டெல்லியில இருக்கேன், ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஊருக்கு கிளம்பிட்ட, என்ன மீட் பண்ணாமே போனா என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது, நீ எங்க போன அப்படின்னு கேட்க, இந்த மசூத போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மேபி என்னையும் ஃப்ரேம் பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்ல, அதனால தலைமறைவாயிட்டேன் அப்படின்னு ஜெய் சொல்றாருங்க. உன்னை எதுக்காகப்பா அவங்க ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு கேட்க, இவர் உண்மையை சொல்லிடுறாருங்க. நேத்து ராத்திரி ஷைலுவ இந்த மசூத அடிச்சு கொண்டு சூட்கேஸ்ல வச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருந்தான், அதை நான் பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்ட் அப்படின்ற முறையில அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக இவர் உதவி செஞ்சிருந்திருக்காரு, அதை வச்சு என்ன ஃப்ரேம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவாயிட்டதா சொல்றாருங்க. போலீஸ் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கிறதா சொல்றாருங்க. ஆரம்பத்துல இந்த இசபெல்லா எப்படி ஜெய் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஜெய்க்கு இப்ப இசபெல்லா மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. அதனால லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நான் அந்த இடத்துக்கு வர சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாருங்க. சரி நான் வரேன் அப்படின்னு இசபெல்லா சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கான்ஃபரன்ஸ் கால் மூலமா ஒட்டி கேட்டுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா, நீ அந்த இடத்துக்கு போ, பின்னாடியே நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ உயரதிகாரி கிட்ட போயிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இந்த ஜெய் அப்படின்றவனை பிடிக்கிறதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான இசபெல்லாவை வச்சு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் சார், அவனை பிடிக்கிறதுக்கு நாங்க வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு, உங்களோட பெர்மிஷன் எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்கும்போது, ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து களத்துல இறங்குங்க அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த ஊர் லோக்கல் போலீஸை மீட் பண்றதுக்காக போறாரு, உதவி கேட்கறதுக்காக. இந்த ஜெய்யோட போட்டோவை காமிச்சு, இவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட், இவன் பேரு ஜெய்யே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேரை சொல்றாங்க. அவனோட பேரு மல்லிக்குங்க. இவனை பத்தி போலீஸ்காரங்க எல்லோருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்குது. நாங்க ஒரு மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட ரூம்குள்ள அந்த டெட் பாடி கிடைச்சது, இவனை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, பட்டுன்னு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட மல்லிக் இஸ் பேக் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மல்லிக் இஸ் பேக் அப்படின்னா அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்க, இவனை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக போனா அந்த டாக்டர் தூக்கி வாரி போடுற மாதிரியான பல உண்மைகளை சொல்றாருங்க. இந்த ஜெய் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சுரியில ஆரம்ப காலகட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. மார்ச்சுரிக்குள்ள இருந்து ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அடிக்கடி வெளியில வரத இந்த டாக்டர் கவனிச்சிருந்திருக்காரு. ஒரு நாள் ஒரு ஃபீமேல் பாடியை பாத்தீங்கன்னா அட்டாப்சி பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி அட்டாப்சி பண்ணும்போது அந்த ஃபீமேல் பாடியில சீமன் சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்திருக்குதுங்க. ஆனா அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போன பொண்ணு. ஆக்சிடென்ட்ல இறந்து போன பொண்ணோட உடம்புல எப்படி ஒரு சீமன் சாம்பிள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்ணி இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க ரேப் விக்டமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரோடு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவ்வளவு நாள் அந்த மார்ச்சுரிக்குள்ள கேமரா இல்லங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்காக இந்த டாக்டர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அப்பதான் இவருக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஜெய் இருக்கிறார் இல்லையா, அந்த மார்ச்சுரிக்குள்ள போயிட்டு இறந்து கிடக்கிற சடலங்கள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாரு. இது ஒரு நோயாங்க. இந்த நோயோட பேரு நெக்ரோபைல் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நார்மலான விமன்ஸை பார்த்தா எந்த ஒரு அட்ராக்ஷனும் வராதான், டெட் பாடிங்களை பார்த்தா மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே தோணுமா. இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டல் வேலையை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு பேர்ல வந்திருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. இவனோட ஃபேமிலியில எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இவனோட அப்பா மட்டும் உயிரோட இருக்கிறாரு அப்படின்ற டீட்டெயிலா அந்த டாக்டர் கொடுக்குறாரு. இந்த கேஸை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, இது
ரொம்ப ரேரான சென்சிட்டிவான ஒரு டிசீஸ் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஜெயோட அப்பா எங்க இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் பேசும்போது தாங்க தெரிய வருது, ஜெயோட அப்பா வந்து இறந்து போனவங்களை எரிக்கிற வேலை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசா இருக்கும் போதே இவருக்கு இந்த நோய் வந்திருக்கு. டெட் பாடி எரிக்கிறதுக்காக எடுத்துட்டு வரும்போது இவரு பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடியை தனியா எடுத்துட்டு போய் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அதை ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்து பெரிய பிரச்சனையா இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குடும்பத்தை பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருந்திருக்காங்க. என் பையன் நல்லா வருவான் அப்படின்ற நம்பிக்கையில அவனை இங்கிலீஷ் மீடியம்ல சேர்த்து படிக்க வச்சேன், நல்லா படிக்க வச்சேன். ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. எவ்வளவு அடிச்சாலும் பண்ணாலும் அவன் திருந்தவே இல்ல. ஊர் மக்கள் எல்லோருமே எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜெயோட அப்பா சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பிளான் பண்றாருங்க. அவன் இசபெல்லா மேல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கான். இசபெல்லா வச்சுதான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவை மீட் பண்றதுக்காக வராரு. இசபெல்லா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாரு. அவன் இந்த ஒரு பர்டிகுலர் நோயால பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த மசூத் ஒரு கொலையை பண்ணிருக்கான். ஷெய்லியோட டெட் பாடியை பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்திருக்கு. அந்த டெட் பாடியை அவனோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதா போய் சொல்லி தூக்கிட்டு வந்திருக்கான். அப்போ அந்த டீ கடைக்காரரே உதவி செய்யறேன்ட்டு வந்திருக்காரு. அவருக்கு இது உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்து இவன் பிளான் பண்ணி தான் அந்த டீ கடைக்காரரை போட்டு தள்ளி இருக்கான். உன்னை வச்சுதான் அவனை பிடிக்க போறோம், நீ எங்க கூட கான்டாக்ட்லயே இரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம இசபெல்லாவும் சரின்னு கேட்டுறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட இசபெல்லா பாத்தீங்கன்னா இந்த ஜெயை மீட் பண்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் சொன்ன இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப ஜெய் பாத்தீங்கன்னா இசபெல்லாவை ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறாருங்க. போலீஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு கொஞ்சம் முன்னாடியே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாம் நின்றுறாங்க. இசபெல்லாவுடைய போன் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கூட கனெக்ட் ஆயிருக்குது. இவங்க போன்ல பேசுறது அவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. இசபெல்லா சேஃபா தான் இருக்காங்க அப்படின்றத இவங்க உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போன உடனே பாத்தீங்கன்னா இந்த ஜெய் இருக்கிறார் இல்லையா, இசபெல்லா கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய நோயை பத்தி கம்ப்ளீட்டா சொல்லிடுறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷெய்லியோட டெட் பாடியை சேஃபா வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நாங்க கொண்டு போய் வச்சிருந்தனே தவிர நான் அந்த ஷெய்லியோட டெட் பாடி கூட எந்த ஒரு இதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இசபெல்லா மேல இவர் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசபெல்லா ஒரு லண்டன் பொண்ணு. இசபெல்லாவை காதலிச்சு கல்யாணம் பண்றதன் மூலமா லண்டனுக்கு இசபெல்லா கூட இவர் போயிடலாம், லண்டன்ல போய் செட்டில் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இசபெல்லா கிட்ட காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. என்ன லண்டனுக்கே கூட்டிட்டு போயிடுறியா அப்படின்ற மாதிரி இசபெல்லா கிட்ட இவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நான் யாரையும் கொல்லவும் கிடையாது, ரேப்பும் பண்ண கிடையாது. ஆனா போலீஸ்காரங்க என்ன பிடிச்சாங்கன்னா என்ன ஃப்ரேம் பண்ணிடுவாங்க, என்ன விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் அழுகுறாரு. இசபெல்லாவும் சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்கிறாங்க. இந்த தண்ணிய குடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இசபெல்லாவை ஹக் பண்ணும்போது இசபெல்லாவுடைய போனை பாத்தீங்கன்னா இந்த ஜெய் பாத்துறாருங்க. இன்ஸ்பெக்டர் கூட கான்டாக்ட்ல இருக்கிறது தெரிய வருது. இந்த ஜெய் என்ன பண்றாருன்னா இன்ஸ்பெக்டரோட போனை கட் பண்ணிட்டு இங்க எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு, நான் சொல்லும் போது நீங்க கால் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விட்டுறாருங்க. அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு ஜெய் தான் மெசேஜ் பண்ணாருன்னு தெரியாது, இசபெல்லா தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவுடைய காலுக்காக அவங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இந்த ஜெய் பாத்தீங்கன்னா இசபெல்லாவை இப்ப மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதனாலதான் உயிரோட இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்கிறது இல்ல, உயிரோட இருக்கிறவங்க என்னைக்குமே உண்மையா இருக்க மாட்டாங்க, ஏமாத்துவாங்க, கடைசியில நீயும் இந்த மாதிரி பண்ணிட்ட பாத்தியா, உன்னையும் சாவடிச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இசபெல்லாவை சாவடிச்சிடறாருங்க. நம்ம ரெண்டு பேருக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவையும் அவரையும் பாத்தீங்கன்னா கல்யாண கோலத்துல தயார் பண்ணிக்கிறாருங்க. ரொம்ப நேரமா இவங்க வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல சார், அவனுக்கு தான் உயிரோட இருக்கிறவங்கள பிடிக்காதே, டெட் பாடிங்களை மட்டும் தானே பிடிக்கும், அதனால இசபெல்லா சேஃபா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. உயிரோட இருக்கிறவங்கள பிடிக்காது அப்படின்னா ஒருவேளை இசபெல்லாவை கொன்றுப்பானோ, அதனாலதான் இசபெல்லா கிட்ட இருந்து கால் வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு எல்லோருமே பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ள நுழையறாங்க. போலீஸ்காரங்க உள்ள வரத பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இந்த ஜெய் கத்தி எடுத்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனடியா போலீஸ்காரங்க ஷூட் பண்றாங்க. அப்படி ஷூட் பண்ணும்போது இந்த ஜெய்யோட உடம்புல புல்லட் பாஞ்சு அப்படியே இந்த இசபெல்லா பக்கத்துல போய் விழுறா. இவங்க ரெண்டு பேரும் செத்து போறாங்க. இன்ஸ்பெக்டர் அங்க நின்று யோசனை பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில உயிரோட பிடிக்க முடியாம போயிருது, இசபெல்லாவோட உயிரும் போயிருதுங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.